श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोश्च दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் உத்தரசதகம் ஆச்சரியமான ஸ்தோத்திர கிரந்தம். அதை அனுபவித்து கொண்டு வருகிறோம். அதில் நேற்றைய தினம் 68வது ஸ்லோகம் பரசுராம அவதாரம் அனுபவம். சுவாமி ஸ்ரீ பராசர பட்டர் தசாவதாரமாக ஒவ்வொரு அவதாரமாக ஆச்சரியமாக அனுபவித்து கொண்டு வருகிறார். 69வது ஸ்லோகம் ஸ்ரீ ராமாவதார அனுபவம். மனுஜ சமயம் கிருத்வா நாதாவதேரித பத்மயா क्वचन विपिने सा चेत् अन्तर्दिनर्म विनिर्ममे किमत जलधिं बद्ध्वा रक्षो विदिशवरोद्धतं बलिमुखकुलोच्छिष्टं कुर्वन् रिपुं निरपत्रयः मनुजसमयं कृत्वा नातावतेरितपद्मया क्वचन विपिने सा चेत् अन्तर्दिनर्म विनिर्ममे किमत जलधिं बद्ध्वा रक्षो विदिशवरोद्धतं बलिमुखकुलोच्छिष्टं कुर्वन् रिपुं निरपत्रयः. ஸ்ரீரங்கநாதா மனுஷனா பிறக்கணும் என்று அனைவருக்கும் நன்மை அளிப்பதற்காக ஒரு திரு அவதாரம் எடுக்க நீ சங்கல்பம் கொண்டாய். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு சங்கல்பித்து கொண்டாய். எப்போ சாதுக்களை ரட்சிப்பதற்கும் அவர்களுடைய எதிரிகளை அழிப்பதற்கும் தர்மத்தை ஸ்தாபிப்பதற்கும் யுகமாக நான் அவதாரம் பண்ணுவேன் என்று சங்கல்பித்தாய். அதன்படி மனிதனாய் பிறக்க வேண்டும் என்ற அனைவருக்கும் நன்மை அளிக்கும் திரு அவதாரம் எடுப்பதற்காக நீ சங்கல்பம் எடுத்துக்கொண்டாய். இதற்காக பிராட்டியுடன் சேர்ந்து ராமனாக அவதரித்தாய். அப்போ சீதையாய் வந்த அந்த பிராட்டி அசோகவனம் என்னும் சோலையில் ஒளிந்து கொண்டு விளையாடும் விளையாட்டை செய்தாள். அவளை அடைவதற்காக கடலில் நீ அணை கட்டினாய். பிரம்மன் மற்றும் ருத்ரனால் வரமளிக்கப்பட்டு கர்வத்துடன் அகங்காரம் கொண்டிருந்த அரக்கனான ராவணன் என்னும் விரோதியை காக்கை கூட்டம் உண்டு மீண்ட எச்சில் போன்றவனாக்கி அழித்தாய். இது என்ன விளையாட்டு? எப்படிப்பட்ட விளையாட்டு? ஹே நாதா எம்பெருமானே, மனுஷ்யாவதார அனுகூலமான சங்கல்பத்தை செய்து கொண்டு சீதா பிராட்டியாடு கூட அவதரித்தீர். அந்த சீதையானவள் அசோகவனம் என்கிற சோலையிலே ஒளிந்திருப்பதான ஒரு விளையாட்டை செய்தாயாகில் அது அதற்காக கடலிலே அணை கட்டி விதி, அதாவது பிரம்மாவும் ருத்ரனும் கொடுத்த வரங்களினால் கர்வம் கொண்டிருந்த ராட்சசனாகிற அந்த சத்ருவை காக்கை கூட்டங்கள் தின்ற எச்சில் போல ஆக்கினீர். இது என்ன கொல்? இது என் கொல்? இது என்ன விளையாட்டு? 11,000 ஆண்டுகள் வாழ்வதாக சங்கல்பித்து கொண்டு மனுஷ்யாவதாரம் பண்ணி ஆத்மானாம் மனுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம், நான் மனுஷன், ராமனுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டீர். பிராட்டியுடன் அவதரித்தீர். அந்த சீதையை ராவணன் அசோகவனம் என்கிற ஒரு சோலையிலே ஒளித்து வைத்திருக்கிறான் என்று எண்ணி ஒரு லீலை பண்ணீர், விளையாட்டை செய்தீர். அதற்காக கடலில் அணை கட்டினீர். பிரம்மா ருத்ரன் இவைகள் கொடுத்த வரங்களினால் செருக்குண்டு திரிந்து
அகங்காரம் பிடித்திருந்த ராவணனாகிய சத்ருவின் தலைகளை அறுத்து தள்ளி அந்த தலைகளை காக்கை கூட்டங்கள் உண்ணும்படியாக செய்தீர்கள். இவ்வளவு ஆர்ப்பாட்டம் எதற்கு? ஜீவதந்திரையான பிராட்டி தன்னிச்சையாலே மறைந்தால் இதில் ராவணன் செய்த குற்றம்தான் என்ன? இதனால் ராமன் செய்த காரியம் தவறு என்று எண்ணக்கூடாது. இதெல்லாம் லீலா. ராவணன் சீதையை அபகரிக்க நினைத்த அந்த எண்ணம் நிறைவேறாதபடி செய்வதற்கு அவளுக்கு சக்தி உண்டு இல்லையா? ஆனாலும் ராவணனுடைய எண்ணத்தின்படியே அபகரிக்கப்பட்டது ஒரு காரியத்தின் பொருட்டு. ராவணன் தேவதை பெண்கள் பலரை சிறை வைத்திருக்கிறான். அவர்களை சிறை விடுவிப்பதற்காகத்தான் சிறையில் இருந்தால் சீதை. சிறை இருந்தவள் ஏற்றம்னு ராமாயணத்துக்கு இன்னொரு பேர். இப்படி ஆச்சரியமான லீலை பண்ணீரே, என்ன ஒரு விளையாட்டு இதெல்லாம்! நாதா, ஸ்ரீரங்கநாதனே, மனுஜ சமயம் மனுஷ்யாவதாரம் கொள்ள ஏற்றதான சங்கல்பத்தை கிருத்வா செய்தருளி பத்மயா சக பெரிய பிராட்டியாருடன் அவதேரித்த தேவரீர் அவதரித்த அருளினீர். அவதேரித்த தேவரீர் அவதரித்த அருளினீர். சா அந்த பிராட்டி குவச்சன ஏதோ ஒரு விபினே அசோகவனம் என்ற சோலையின் பொழிலில் அந்தர்த்தி நர்ம, இந்த இடத்துல அந்தர்த்தி நர்ம தன்னை மறைத்து கொள்வது என்ற ஒரு விளையாட்டை வினிர்மமே சேத் ஏற்படுத்தி கொண்டாள். மனுஷ்யாவதாரம் பண்ண சங்கல்பத்தை செய்தருளி பெரிய பிராட்டியாருடன் தேவரீர் அவதரித்த போது அந்த பிராட்டி ஏதோ ஒரு அசோகவனம் என்ற பொழிலில் தன்னை மறைத்து கொள்ளும் என்ற ஒரு விளையாட்டை ஏற்படுத்தி கொண்டார். அதற்காக ஜலதிம் கடலை, பத்வா அணை கட்டி, விதி ஈஷ வர உத்ததம் அதாவது பிரம்மன் சிவன் இவர்கள் கொடுத்த வரத்தால் செருக்கோடு இருந்த, கர்வப்பட்டு அகம்பாவம் ஆணவம் பொங்கி இருந்த ரக்ஷகா அரக்கனான ரிப்பும் சத்ருவான ராவணனை பலிமுக குல உச்சிஷ்டம், ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார் பட்டர். பலிமுக குல உச்சிஷ்டம் அதாவது பலியாக ஸ்ராத்தத்திலெல்லாம் சாதத்தை வைப்பார்கள். அபர காரியத்தில் அந்த சாதத்தை வைப்பார்கள் என்ற எண்ணத்துடன் கூடின காக்கைகளின் குலங்கள் தின்று எச்சிலாகும்படி குர்வன் செய்து நிரபத்ரையாக அவனை இல்லாமலே ஆக்கிவிட்டீர். இது என்ன விளையாட்டு! அழகான சங்கல்பித்து விளையாட்டு. விநாசாயச்ச துஷ்கிருதம் பரித்ராணாய சாதுனாம். மனுஷ்யாவதாரம் செய்ய சங்கல்பித்து ஸ்ரீரங்க வரிவஷ்யா என்னும் தமிழ் உரையில் ஸ்ரீவத் சங்காச்சார் ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். வியாக்கியானத்தில் மனுஷ்யாவதாரம் செய்து சங்கல்பித்து திவ்ய தம்பதிகளான நீங்கள் இருவரும் அவதாரம் செய்தீர்கள். எத்தனையோ விளையாட்டுகளில் இதுவும் ஒரு திருவிளையாடல். அப்போது சின்ன குழந்தைகள்லாம் ஒளிந்து பிடித்து விளையாடும் கணக்கு. ஐஸ் பாய் விளையாடுவா. அப்படி கம்பத்தில் கண்ணை மூடி 100 கொள்ளை என்றதுக்குள்ளே இவெல்லாம் ஒளிஞ்சிப்பான். அப்புறம் தேடணும். அது மாதிரி பிராட்டியார் ஒரு பூம்பொழிலில் அசோகவனத்தில் தான் ஒளிந்து கொண்டாள், தன்னை மறைத்து கொண்டாள். அதுக்கு ஏற்ற மாதிரி ராவணனை கடத்தி கொண்டு போன மாதிரி உடனே எம்பெருமான் மிகவும் கோபமுற்றவராகி விளையாட்டு அந்த இலங்கைக்கு தலைவனான அரக்கனை ஒழித்து கட்டினார். அதற்காக கடலில் அணையை கட்டினார். கடல் மேலே ராக்கெல்லாம் மிதக்கிறதான். அந்த ராவணனும் எளியவன் இல்லை. பிரம்மா சிவன் ஆகியவர்களிடமிருந்து பல வரங்களை படைத்தவன். என்னமோ தன்னை ஒருத்தரும் பிடிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது என்ற கர்வத்தில் திமிர் பிடித்திருந்தவன். பலிமுக குலோச்சிஷ்டம் எங்கு பலியாக சாதத்தை வைப்பார்கள் என்ற எண்ணத்துடன் கூடின காக்கைகளின் குலங்கள் தின்று எச்சிலாகும்படி, அதாவது பிராமின்ஸ் அந்தணர்கள்லாம் என்ன பண்ணுவா, தினமும் வைஸ்வதேவ பலி அப்படின்னு ஒரு பிரசாதம் வைப்பா காக்கைகளுக்கு. அது சாஸ்திரம். பலிமுகா என்று காக்கைக்கு ஒரு பெயர். அது மாதிரி அந்த பிரசாதம் தினம் வைஸ்வதேவ பலியில் வைப்பா. அது மாதிரி சிவனுடன் சண்டையிட்டு ஒரு சமயத்தில்
தாறுமாறாக இருந்த ராவணனின் தலைகள் இப்போ காக்கைகளாலும் கழுகுகளாலும் கொத்தி எடுக்கப்படுகிறது, கீழே விழுந்து. அந்த அந்த 10 தலையும் உதிர ஓட்டிங்கிறார் வேதாந்த தேசிகன். அது மாதிரி ஸ்ரீ ராமநாடக ஸ்லோகமே அப்படி இருக்குது. காக்கைகளாலும் கழுகுகளாலும் இந்த சிவனுடன் சண்டையிட்டு ஒரு சமயத்தில் தாறுமாறாக இருந்த ராவணன் தலைகள் கொத்தி எடுக்கப்படுகிறது. சிவ சிரசி விதீபிதானி யானி ரேஜுஹு சிவ சிவதானி லுட்டந்தி கிருத்ரபாதைஹி சிவ சிரசி விதீபிதானி யானி ரேஜுஹு சிவ சிவதானி லுட்டந்தி கிருத்ரபாதைஹி. அந்த சிவனுடன் சண்டையிட்டு ஒரு சமயத்தில் தாறுமாறாக இருந்த ராவணனின் தலைகள் காக்கைகளாலும் கழுகுகளாலும் கொத்தி எடுக்கப்படுகிறது. இப்பொழுது அதை இங்கு நினைவு கூற வேண்டும். அந்தர்தி நர்ம தன்னை மறைத்து கொள்வது என்ற ஒரு விளையாட்டு. பிராட்டியை எம்பெருமானை தவிர ஒருத்தரும் நெருங்க முடியாது. அப்படின்னா எப்படி ராவணன் வந்தான்? எத்தனையோ வகை லீலைகளில் பிராட்டி மறைந்ததும் ஒரு லீலை என்பது இதிலிருந்து காட்டப்படுகிறது. ஸ்வசமய விகடித்த சுகடித்த சகதர்மச்சாரிணிகா. மகாவீர வைபவம் ரகுவீர கத்தியத்தில் சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார் இதையே. ஸ்வசமய விகடித்த சுகடித்த சகதர்மச்சாரிணிகா. அப்படி ஒரு விளையாட்டு பிராட்டி செய்தது. மனிதன் தவிர ஒருவராலும் பூலோகத்தில் தனக்கு மரணம் கூடாது என்பது முதல் பிரம்மனிடம் ராவணன் வாங்கிய வரங்கள். மனிதனை சேர்க்கலை. அவ்வளோ அல்பமாக அவன் மனிதனை நினைத்தான். சிவனிடம் சந்திரஹாசகா என்ற பெயருடைய கத்தியை பெற்றான். இப்படி விதி சிவவரோத்தம் என்ற போது பட்டருக்கு இதெல்லாம் திருவுள்ளம். அது இல்லாமல் ரக்ஷகா அப்படிங்கிறார். ரக்ஷகான அரக்கன். இந்த ரக்ஷகாங்கிறது நபும்சலிங்க பதம். நியூட்டர் ஜெண்டர், மாஸ்குலின் ஜெண்டரில் ஃபெமினைன் ஜெண்டரில் நியூட்டர் ஜெண்டர். ராவணனுக்கு நியூட்டர் ஜெண்டர் போடுறார். அலி பதம் போடுறார். நபும்சலிங்கம் போடுறார். ஏன் அப்படின்னா பராசர பட்டருக்கு அந்த திருவுள்ளம் ராவணனை நபும்சலிங்கத்தில் காட்டினதுக்கு காரணம் அவன் அல்பன், நீச்சன், யாரும் இல்லாத போது திருட்டுத்தனமாய் சன்னியாசி வேஷம் போட்டுண்டு மாறு வேடத்துடன் தோன்றி பிராட்டியை பிரித்தது என்ன ஒரு ஆண் பிள்ளை செயலா? ஒரு பேடியின் செயல் இல்லையா? அதனால் பட்டருக்கு நபும்சலிங்கம் போடுறார். கனங்குழையால் பொருட்டா கணை பாரித்து அரக்கர் தங்களினம் கழுகேற்றுவித்த. இந்த அரக்கர் இனத்தையே கழுகேற்றுவித்த, கழுகு கொத்தும்படி பண்ண என்பது போன்ற அருளி செயல்களை அடியொற்றியது இந்த ஸ்லோகம். அடியன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.